கன்னி ராசி நீங்கள் பாருங்கள், ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க் போல் சாப்பிடக்கூடிய நேர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு மூக்குக்கு மேலே கொஞ்சம் கோபமும் வரும். ஆமாம், அன்பு செலுத்துறதுல கன்னி ராசி அன்பர்கள் உங்களை விட யாருமே மிஞ்சிட முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எங்குமே எந்த ஒரு இடத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால தான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. ஆனாலும் இந்த சில சமயம் பாருங்கள், இந்த ரிஸ்கே பலவீனமாக அமைஞ்சிருக்கும். கன்னிராசி எல்லா விஷயத்துலையுமே திறமையாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த கார்த்திகை மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த அமைப்பால் என்ன மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது, அதாவது சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன அமையும், பாதகத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மை வந்து சேரும். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகத்தையும் நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். அனைத்து வகையிலுமே நன்மை பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரியன் இந்த 16ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. அதுதான் தமிழ் மாதத்தின் பிறப்பாக இருக்குது. புண்ணியம் நிறைந்த கார்த்திகை மாதம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் ஆன்மீக ரீதியாக பார்த்தா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகளின் மாற்றம் பலவும் நடக்குது. இந்த பல கிரக பயிற்சி, அதுவும் முக்கிய கிரக பயிற்சி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகியிருக்கு, கிரக நிலைகள் எப்படி உண்டாகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குரு பகவான் பாருங்கள், கடக ராசியில் உச்ச பலத்தோடு இப்போ வக்கரமாக இருக்கிறாரு. இந்த குரு பகவான் 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அங்கே வக்கர கதியில் இருக்கிறாரு. சுக்கிரன் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு. செவ்வாய் 21ஆம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு. இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பாருங்கள், இந்த 2 கிரகங்களும் ஒன்றிணைந்து ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்ய போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த 2 கிரக அமைப்புகளும் தன்னோட பலத்தை விட்டு பயிற்சியாக போகிறாங்க. சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. புதன் பகவான் 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வராரு. அதே போல் சனி பகவான் 12ஆம் தேதியை வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. இதில் சுக்கிரன் புதன் இந்த 2 கிரக சேர்க்கையும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன மாதிரியான யோகத்தை தரும் அப்படின்னு பார்த்தா மதன ராஜ கோபால யோகத்தை கொடுக்கும். அதே போல் சூரியன் செவ்வாய் இணைவு, இது மகா யோகம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 2 கிரக சேர்க்கையும் பிறகு மங்கள யோகத்தை தருது. சுக்கிரன் சூரியன் சேர்க்கை சுக்கர ஆதித்ய யோகத்தை தருது. இப்படி பல கிரக, அதுவும் முக்கியமான கிரகத்தோட பயிற்சிகளுமே இந்த கார்த்திகை மாதம் நடக்கிறது ரொம்பவுமே விசேஷம்னு கூட சொல்லலாம். இப்படி இந்த கிரக பயிற்சியும் இந்த அற்புதமான யோக பலனுமே 12 ராசிக்குமே தாக்கத்தை கொடுக்கும். அதில் இந்த கன்னி ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்க. அதாவது அறிவாயுத்தால் உலகையே வெல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செஞ்சு நன்மைகளை பெறக்கூடியவங்க. அன்பு ஆதிக்கம் செலுத்துறதுல வல்லவர்கள். ஏழை பணக்கார சின்னவன் பெரியவன் இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எப்பொழுதுமே எல்லோருக்கும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுத்தாலும் நீங்கள் திறமைகளை கையாண்டா நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் பெறலாம். முக்கியமாக கோபத்தை குறைச்சே ஆகணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாருங்கள் 10க்குடைய தொழில் ஸ்தானாதிபதி 2க்குடைய இடத்துல வராரு. 20ஆம் தேதி வரைக்கும் இவர் ஒரு சுபஸ்தானத்தில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் 3ஆம் வீட்டுக்கு மாறி போகிறாரு. இந்த மாற்றம் நிகழக்கூடிய காலகட்டம் ரொம்பவுமே நல்ல ஒரு பொருளாதார அமைப்பு உங்களுக்கு வருதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இப்போ திறமையாக செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். ஏன்னா அற்புதமான வாய்ப்பு, இதை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி யூஸ் பண்ணால் வருமானம், பணவரவு, வசதி வாய்ப்பு இது எல்லாமே நல்ல ஒரு மேன்மையை தரும். ஏன் நீங்கள் வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட கை வந்து சேரும். கடுமையான முயற்சிகளை நீங்கள் போட போகிறீங்க. அந்த முயற்சிக்கேற்ற முன்னேற்றத்தை கட்டாயம் அடைய போகிறீங்க.
இந்த ஒரு அற்புதமான யோகம் இந்த கார்த்திகை மாதம் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையோட அடுத்த கட்டம் நீங்கள் நோக்கி செல்ல போகிறீங்க அப்படிங்கிறதுல அடி எடுத்து வைக்க போகிறீங்க. புதிய சிந்தனைகள் நிறைய உருவாகும். அதையெல்லாம் வழிமுறைப்படுத்துங்க. நீங்கள் வெற்றி பெற என்னெல்லாம் செஞ்சால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே தைரியமாக செய்யுங்க. நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. அதுக்கப்புறம் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் பங்கு சந்தை, MLM, யூடியூப், சீட்டு போன்ற சம்மந்தப்பட்டவர்களை குறிக்கும். அதாவது இந்த மாதிரியான பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு அமைப்பை சொல்லக்கூடியது. இப்போ உங்களுக்கு பாருங்கள், ராசி அதிபதி 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் வீட்டுக்கு வராரு. இது சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவு, பண வரவு உண்டாகும். நல்ல ஒரு யோகம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த அமைப்பு. புதன் பகவான் உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 3ஆம் வீட்டுக்கு வரும்போது நடக்கும். அந்த அமைப்புமே இப்போ உருவாகி இருக்கு. அதனால் சில முன்னேற்றங்களையுமே நீங்கள் காண முடியும். 2 கூடியவர் 2ஆம் வீட்டில் இருக்கும் வரை பேச்சுக்கு மதிப்பு கட்டாயமாக கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் தாராளமாக இருக்கும். பொருளாதாரம் பணவரவு அற்புதமாக இருக்கும். அவரே 9ஆம் அதிபதியும் ஆகி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது தந்தையின் மூலமாக இன்னுமே பணவரவு வரும். ஏதாவது ஒரு வகையில் பாருங்களேன், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு சொல்லப்போனால் தொட்டது துலங்கும், நன்மைகள் பலவும் உண்டாகும். தந்தை சொத்து, பூர்வீக சொத்து இது பற்றி பேசினா 10ஆம் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு. இதுவுமே ஒரு நல்ல அமைப்பு தான். நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறும் வாய்ப்பை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்குது. காலம் நல்லா இருக்குது அப்படின்னு சும்மா இருந்தால் எதுவுமே வராதுங்க. திறமைகளை வெளிக்காட்டுங்க. அதற்கேற்றது போல் நன்மைகளை கட்டாயமாக நீங்கள் பெறுவீங்க. நல்ல அமைப்பு அப்படி உருவாகியிருக்கு. நீங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியத்திலையுமே நல்ல அமைப்புகளையும் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் அடைவீங்க. வீடு மனை சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கை வந்து சேரும். ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தா கூட நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய உடல் உபாதைகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த உடல் உபாதைகளிலிருந்து நீங்கி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெற போகிறீங்க. மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை கூட உங்களை விட்டு விலகிடும். இதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் நடந்து முடிஞ்ச விஷயத்தை போட்டு யோசிச்சுட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் தீரும், நன்மை பலவும் வந்து சேரும். உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாமல் போன உறவினர்கள் கூட அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவாங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும், நன்மை பிறக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் மேன்மையான பலன்களை நீங்கள் பெறலாம். முக்கியமாக எல்லாமே நல்லதாக நடந்தாலும் ஒரு சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காது போல இருக்கும். அது கோபத்தை அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பல வகையிலுமே உறுதுணையாக இருக்கும். அதனால் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க வரைக்கும் நல்லது. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்னும் மேன்மைகளை நீங்கள் பெறலாம். மனசு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே சரியாக கரெக்டாக நடக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு சொன்னோம். அப்போ பாருங்கள், கண்டக சனியிலிருந்து வந்த பாதிப்புகள் உங்களை விட்டு நீங்கிடும். இப்போ நிறைய பிரச்சனைகளை கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள், பிரச்சனைகள் இது எல்லாமே நிரந்தர தீர்வை கொடுக்கும். ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயத்தை 12ஆம் தேதிக்கு அப்புறமே வச்சு பார்த்துக்கோங்க. அது ரொம்பவும் நல்லது. 12ஆம் தேதிக்கு முன்னாடி எதையும் ஒரு நல்ல விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதா இருந்தால் யோசிச்சு செய்யுங்க. 12ஆம் தேதிக்கு அப்புறம் செஞ்சால் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் பெற முடியும். சனி வக்கரமாக இல்லைன்னா இது போன்ற விஷயத்தை நீங்கள் 12ஆம் தேதியில் கூட வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். நல்லது கட்டாயம் நடக்கும். நல்ல அமைப்புகள் இருக்குது. வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நன்மைகளும் நடக்கும். கவனமாக இருங்க. 10ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பொறுமையாக இருங்க. 4 மற்றும் 7 கூடியவர் 10ஆம் இடத்துக்கு வராரு. குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மிகப்பெரிய யோகம் இருக்குன்னு கூட சொல்லலாம். இதனால் பாருங்கள், உங்களோட தொழில் வளர்ச்சி, வீடு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே நல்லபடியாக கைகூடி வரும். பார்ட்னர்கிட்ட இருந்து வந்த பிரச்சனையுமே நீங்கிடும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருந்த மந்தநிலை நீங்கி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கா நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் அடையலாம். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களையும் உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து விஷயத்தையும் தெரிந்துக்க உதவியாக இருக்கும். நன்றி நேயர்களே.